தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தி இந்து மற்றும் சுதேசமித்திரன். இந்த டி. முத்துசாமிங்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியும். டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க. ஒரு இந்தியர் எப்படி நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்ததுனால இது குறித்து இந்தியர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பத்திரிக்கை நம்ம தேவை, அதை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி மற்றும் இவர்கள் நண்பர்கள் 4 பேர் ஆகியோர் இணைந்து இந்து பத்திரிக்கை 1878 அப்படிங்கிறப்ப செய்தி பத்திரிக்கை தொடங்குறாங்க. மிக விரைவில் இச்செய்தி பத்திரிக்கை என்ன பண்ணுது, தேசிய பிரச்சாரத்திற்காக ஒரு கருவியாக அமையுது. அப்புறமேட்டு ஜி. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழ் ஒரு தேசிய பருவ இதழையும் 1909 அவ்விதழ் நாளிதழாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டு, தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. இந்த இந்தியா, விஜயா, சூரியோதயம் இந்த 3 பத்திரிகைகளும் சுப்பிரமணியர் சார் எங்கேருந்து இது பண்ணாங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபை. இப்போ இது எப்போ ஆரம்பிக்குது, 1884 மே 16 இதுதான் தென்னிந்தியாவில் தெளிவான நோக்கத்தோடு அமைக்கப்படுறது சென்னை மகாஜன சபை. சரிங்களா? சென்னை மகாஜன சபை இப்போ 1884 மே 16 எம். வீரராகவாச்சாரி, பி. அனந்தசார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டது. இவ்வமைப்பின் முதல் தலைவராக யார் இருந்தாங்க? பி. ரங்கையா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்றவர் அனந்தசார்லு. இதனுடைய செயல்பாடுகளை பங்கேற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த அமைப்புடைய உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட விஷயத்தை அரை கூட்டங்கள் நடத்தியும் ஒரு பொது பிரச்சனைனா அது குறித்து விவாதித்தும் தங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. குடிமை பணிகள் தேர்வு இருக்கு இல்லையா, அது இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் நடத்தப்படணும். அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்கிற கவுன்சில், இந்திய கவுன்சிலை என்ன பண்ணணும், மூடணும், வரி குறைக்கணும், இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வமைப்பு கோரிக்கையாக வைக்குது. இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1885 உருவாக்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளாங்க. ஏன்னா இவங்க 1884 ஸ்டார்ட் பண்ணி 1885 ஐஎன்சியோடு சேர்ந்துறாங்க. ஆனால் இவங்க செப்பரேட்டாக தான் ஐஎன்சியோட ஜாயின் பண்ணியுமே சென்னை மகாஜன சபை தனியாக தான் இயங்கிட்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க.